திரு வேந்தர் அவர்களை பற்றி ஒரு மிக மோசமான ஒரு கருத்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிற இந்த கருத்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்தியாவில் பல முனைகளில் இருந்து இந்த மண்ணை கோலோச்சுகிற, இந்த மண்ணில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துகிற, ஊடகம் நடத்துகிற, பத்திரிகை நடத்துகிற தமிழர் அல்லாதவரை பார்த்து ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்ப முடியுமா? ஒரு பச்சை தமிழன் இன்றைக்கு விழுப்புரத்தை சேர்ந்த, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பிறந்த அந்த மண்ணுக்கு சொந்தக்கார ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து பிறந்த திரு பச்சமுத்து என்கிற இவர் இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய உதரத்தால் அவர் இன்றைக்கு ஒரு கல்வி நிறுவனங்களை கட்டி எழுப்பி இன்றைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு, தமிழர்களுக்கு ஒரு ஊடகம் இல்லாமல் தவித்த போது ஈழத்தில் நடந்த 1.5 லட்சம் தமிழுடைய படுகொலையை தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்த ஒரு மகத்தான பணியை செய்த புதிய தலைமுறை, புலம்பெயர்ந்த 12 கோடி தமிழ் மக்களை உணர்வுகளையோடு தட்டி எழுப்பி வெளியேற வைத்த மகத்தான பங்காற்றியது புதிய தலைமுறை. இன்றைக்கு 7 பேர் விடுதலைக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிறார், இப்படி ஒரு தீர்மானம் இயற்றுகிறாரே, இந்த நீர்பூத்து நெருப்பாக இருந்த இந்த உணர்வுகளை பற்றி எரிய வைத்ததில் தமிழன் என்கிற இந்த புதிய தலைமுறை என்கிற இந்த ஊடகத்திற்கு பங்கு இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாளை அம்பானி அவர்கள் தொடங்க இருக்கிற தொலைக்காட்சியை பார்த்து நீங்கள் கேட்பீர்களா? நான் கேட்கிறேன், ஒரு தமிழர் ஒரு மண்ணில் ஒரு தொழிலை தொடங்கி ஒரு இந்திய அளவில் போற்றப்படுகிற ஒரு இந்தியா திரும்பி பார்க்கிற அளவுக்கு கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார். அதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், எனக்கு கூட மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அது சொல்வதற்கான ஒரு நாகரிகம் வேண்டாமா?